பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏசப்பா நியாய விசாரணைக்காக பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போனாங்க. பிலாத்து கிட்ட இருந்து இப்ப ஏரோது கிட்ட கூட்டிட்டு போறாங்க. லூக்கா 23வது அதிகாரம் 8, 9, 11 வசனங்கள் நம்ம பார்க்குறோம். ஏரோது இயேசு கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காரு. ஏன் ஏசப்பாவை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அடையாளங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அவர்தான் யோவான் சொன்னங்கன்னு சில பேர் சொன்னாங்க. ஒருவேளை நம்ம கொன்ன யோவான் வந்துட்டாரோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லி நம்ம லூக்கா ஸ்டார்டிங் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்னால ஏசுப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏரோது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏசு கிறிஸ்து ஏரோது கிட்ட வரும்போது நிறைய கேள்விகளை ஏரோது கேட்கிறாரு. ஆனா ஏசு கிறிஸ்து எதுக்குமே வாய் திறக்கல, ஒரு பதில் கூட சொல்லல. ஏன் அப்படின்னா அவர் ஏசு கிறிஸ்துவ நல்ல ஒரு எண்ணத்தோட தேடல, நல்ல ஒரு எண்ணத்தோட அவர்கிட்ட கேள்விகளை கேட்கல. மாறா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, ஒரு ஆர்வத்துல இதெல்லாம் எப்படி பண்ணாரு அப்படின்னு ஒரு இதனால அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கும் நம்ம அநேகம் பேர் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம விண்ணப்பங்கள் பண்றோம், பிரேயர் பண்றோம். ஆனா நம்ம எப்படி பிரேயர் பண்றோம்? உண்மையா ஏசப்பா மேல அன்புள்ள பிள்ளைகளா, ஸ்பிரிச்சுவலான காரியங்களை நம்ம பிரேயர்ல கேட்காம உலக பிரகாரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்னால, ஒரு ஆர்வத்தினால நம்ம பிரேயர் பண்றோம். உலகத்துல அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி தப்பான எண்ணத்தோட நம்ம கடவுளை தேடுறோம். இதுவே சகையோ பாருங்க, சகையோ ஏசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு அவரும் ஆசைப்பட்டாரு. ஆனா எதற்காக? ஒரு மனமாற்றத்தை அவர் எதிர்பார்த்தாரு, ஒரு ரட்சிப்பை எதிர்பார்த்து கடவுளுக்காக காத்திருந்தாரு. அப்போ ஏசப்பா போய் அவர் ஒரு வார்த்தையும் பேசல, ஆனா சகையை ஒரு வார்த்தையும் பேசல. ஏசப்பா போய் தானா போய் சகையை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போய் அந்த ரட்சிப்பை வழங்கிட்டு வர்றாரு. ஆனா இங்க ஏரோது ஏசப்பாவை பார்க்கறதுக்கு ஆவலா இருந்தாரு. ஏரோது அத்தனை கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா ஏசப்பா ஒரு பதில் கூட சொல்லல. ஏன் அப்படின்னா அவருடைய எண்ணம் தப்பா இருந்தது. சகையோட எண்ணம் ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தது. இந்த மாதிரிதான் ஏசப்பாவும் நம்மளுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரேயர்ஸ்ல ஆவிக்குரிய தேவைகள் இருக்கா, நம்ம உண்மையான நோக்கத்தோட பிரேயர் பண்றோமா, இல்ல எப்பவும் போல எல்லாரும் மாதிரியும் உலக பிரகாரமான தேவைகளுக்காக மட்டும் நம்ம பிரேயர் பண்றோமா அப்படின்னு சொல்லி ஏசப்பா பாக்குறாரு. ஏசப்பா விரும்புகிற ஜெபம், ஏசப்பா விரும்புகிற விண்ணப்பம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம கேட்கிற பிரேயர்ஸா இருக்கும். நான் இன்னும் அதிகமா பைபிள் படிக்கணும், இன்னும் அதிகமா வேதத்தின் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, இன்னும் அதிக நேரம் நான் பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கு பிரேயர் பண்ண சொல்லித்தாங்க, இன்னும் நான் 4 பேர்த்துக்கிட்ட போய் ஏசப்பா பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஜெபத்தை கடவுள் நிறைவேற்றுவார். அதோட கூட நம்மளுக்கு உலக பிரகாரமான என்ன தேவைகள் இருக்கோ அதை அவரே நம்ம கேட்காம நிறைவேற்றுவாரு. அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமானதை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கடவுள் அந்த பிரேயருக்கு பதிலளிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பாக்குறோம். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்ம தப்பான விஷயங்களை கடவுள்கிட்ட கேட்கறதுனாலதான் நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம். இனிமே நம்ம இயேசு கிறிஸ்துவ தேடும் பொழுது அவர்கிட்ட விண்ணப்பங்களை கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய விண்ணப்பங்களா கொடுக்கும்போது கடவுள் கண்டிப்பா அந்த பிரேயர்ஸை கேட்பாரு. தேங்க்யூ.